வெல்கம் டு பிரியமான சமையலறையில் பிரியா. இன்றைக்கி அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் பருப்பு உருண்டை குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு இந்த மெஷரிங் கப்பால் நான் 1.5 கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பும் 1/2 கப்பு அளவுக்கு துவரம்பருப்பும் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அடுத்தது தேவையான அளவுக்கு புளியை எடுத்து இதையும் ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்சுருந்த புளியை இந்த மாதிரி கரைச்சி அதில் கொஞ்சோண்டு நான் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த ஸ்பூனால் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதாவது மிளகாய், மல்லி, மஞ்சள் எல்லாம் கலந்து சேர்த்து அரைச்ச தூளை நான் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இந்த அளவுக்கு லிக்விடாக கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பருப்பு உருண்டைக்கு அரைச்சிடலாம். ஒரு காஞ்ச மிளகாயை உடைச்சிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் சோம்பு சேர்த்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம கடலை பருப்பையும் துவரம்பருப்பையும் ஊற வச்சதை ஃபஸ்ட்டு வடிகட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட இதில் தண்ணி இருக்கக்கூடாது, லிக்விடாக இருக்கக்கூடாது. அரைக்கும் போது நம்ம தண்ணியும் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப விழுதாக அரைச்சிட்டிங்கன்னா உருண்டை வலுவலுன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பருப்பு அரைச்ச மிக்சி ஜாரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக அதில் தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது கொஞ்சம் குழம்பு திக்னஸாக இருக்கும். இப்போ இந்த உருண்டையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு வெங்காயம், ஒரு 10 to 15 பூண்டு பல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பாக இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்புல உப்பு இருந்தாலும் உருண்டைக்கு தேவையான உப்பு வேணும். அதனால் நான் எப்போவும் சேர்க்குறத விட கொஞ்சம் கம்மியாக உப்பு இதில் சேர்த்துக்கோங்க. பொதுவாக வடைக்கெல்லாம் நம்ம கரெக்டாக சேர்ப்போம். அந்த மாதிரி சேர்க்காம கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்புல உள்ள உப்பு சேரும்போது உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு கிடச்சிரும். இப்போ இந்த சைஸில் எல்லா உருண்டைகளையுமே உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை இட்லி பாட்டில் வச்சு நம்ம அவிச்சு எடுக்க போகிறோம். ஒரு ஆவி காட்டி இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஏன் ஒரு ஆவி காட்டி எடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, ரொம்ப வெந்துருச்சுன்னா உருண்டை ஹார்டாகிடும். ஓரளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஆவி காட்டி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் குழம்புல போடும்போது உடையாமல் இருக்கும். டைரெக்டாக போடும்போது சில டிப்ஸை ஃபாலோ பண்ணுனா உடையாமல் கரெக்டாக வரும். இது பிகினர்ஸ்க்கு செட் ஆகாது அப்படிங்கிறதுனால தான் ஒரு ஆவி காட்டிட்டு நீங்கள் உருண்டை குழம்புல போட்டிங்கன்னா உங்களுக்கு உடையாமல் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிப்ஸை நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு குழியான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் உருண்டை தெரிகிறதுக்காக இந்த மாதிரி பேனாக எடுத்திருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டோம், வெந்தயம் போட்டு தாளிச்சிருக்கோம், சின்ன வெங்காயம், அடுத்தது தட்டி வச்சுருக்க ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 2 தக்காளியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு எல்லாம் இந்த மாதிரி மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துடணும். இந்த மாதிரி மசிஞ்சதுன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த குழம்பை இதோட சேர்த்துக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க, பச்சை வாசனை போகிறதுக்காக. நீங்கள் டைரெக்டாக மிளகாய், மல்லி, மஞ்சள் அப்படின்னு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த இடத்துல அதை நீங்கள் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி கலந்துக்கலாம். அதாவது புளி தண்ணியை நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுறலாம். கொதிக்க விட்டால் நல்லா ஒரு பச்சை வாசனை போய் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம உருண்டை அரைச்ச அதே மிக்சி ஜாரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் சோம்பு, இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ கொதித்த பிறகு நம்ம உருண்டை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா கொதி விட்டுறலாம். இப்போ குழம்பு நல்லா திக்காயிடும். உருண்டை சேர்த்த உடனே தேங்காய் பேஸ்ட்டு போட்ட உடனே இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். நம்ம அதனால தான் கரைக்கும் போதே குழம்பு கொஞ்சம் லிக்விடாக கரைக்கணும். அப்போ தான் நம்ம உருண்டை போட்டதுக்கு பிறகு திக்காகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த குழம்புல டைரெக்டாக நீங்கள் உருண்டையை போடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சில டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொன்னேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாவு அரைக்கும் போது இதே மாதிரியே கெட்டியாக அரைக்கணும், டைட்டாக பிடிச்சி போடணும். கொஞ்சம் சிம்மில் வச்சு உருண்டையை கரண்டியை போட்டு கிளறாமல் இருக்கணும். கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கு பிறகு தான் நம்ம கிளறணும். இந்த மாதிரி சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணினீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஆனால் பிகினர்ஸ் நம்ம உருண்டை வெந்துருச்சான்னு கரண்டியை போட்டு நம்ம கிளறிக்கு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி செய்யும்போது உருண்டை உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ உருண்டை குழம்பு வைக்கிற நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆவி காட்டி எடுத்திங்கன்னா உருண்டை ஹார்டாக இல்லாமலும் இருக்கும், உடையாமலும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கும் குழம்பு வச்ச ஒரு திருப்தி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். இப்போ நான் உருண்டையை எடுத்து காட்டுறேன். எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம எந்த ஷேப்பில் குழம்புல போட்டோமோ அதே மாதிரியே வந்திருக்கு. ஒரு பீஸ் கூட நமக்கு உடையவே இல்லை. அதே சமயத்தில் ஹார்டாகவும் இருக்காது. கொஞ்ச நேரத்திலேயே இந்த குழம்புல உள்ளது எல்லாம் இது உள்ளே அப்சர்வ் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா தொடர்ந்து பிரியமான சமையலறையை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.